பருக வேண்டிய அமிர்தமடாது. சகல ஜீவாதரா சகல ஜீவாதரா சந்திர கலாதராம் சகல ஜீவாதராம் அன்பாகவே நின் பொற்பாதம் பணிந்திருக்க வரமருள்வாய் தேவா. அன்பாகவே நின் பொற்பாதம் பணிந்திருக்க வரமருள்வாய் தேவா. ஓம் சிவாய நமக, நமச்சிவாய நமக. அன்பே சிவமாக, அறிவே கடவுளாக, எங்கும் சுயப்பிரகாசமாய் விளங்கும் உமா பரமேஸ்வரன் ஓர் நாள் தம்பதி சமேதராய் கைலங்கரியில் விட்டிருக்க 33 தேவர்களும் 46 ரிஷிமார்களும் உமா பரமேஸ்வரன் பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சூரபதமன் சிங்கமுகன் தாரகனாகிய அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை எடுத்துக் கூறி இத்துன்பங்களிலிருந்து தங்களை காத்திருள வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர்கள். வேண்டுகோளை அறிந்த சிவபெருமானார் யாம் கொடுத்த வரத்தை யாம் அளிப்பது முறையன்றோ என்று கூற கதிகலங்கிய வானவர்கள் ஒருவாறு மனம் தேறி ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்று வேதமும் கடந்து நின்ற விமலாவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்கின்ற ஓர் அரிய உபாயத்தை சொன்னார்கள். செவியுற்ற சிவபெருமான் மனமகிழ்ந்து தன்னுடைய ஈசானம் தற்புடம் வாமதேயம் சத்தியோஜாதம் அகோரம் என்கின்றது அணைந்து முகனோடு ஆனா பெண்ணா அலியா என்று அறுதியிட்டு கூற முடியாததும் பரம ஞானியர்கள் கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடியதோ முகத்தையும் தன்னோடு சேர்த்து 6 முகங்கள் கொண்டு அந்த 6 முகங்களிலும் உள்ள 6 நெற்றி கண்களிலும் இருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாகதம் மணிப்புருகம் விசித்தி ஆங்கை என்கின்ற 6 அக்னி பிளம்புகளை வெளியிட்டார். தீப்பிளம்புகளின் வெப்பத்தால் உலகங்கள் யாவும் அழிந்து விடுமோ என்று அஞ்சிய அக்னி தேவன் தீயே தீயின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவன் வாயுதேவனிடம் கொடுக்க கனலை பெற்ற மரகலமே காற்று மண்டலமே வெப்பத்திற்குள்ளாகி அவன் கங்கையிடம் கொடுக்க கங்காதேவியாலும் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவள் தனது அலைகரங்களில் மாறி மாறி ஏந்தி சென்று சரவணப்பகையில் விடுக்க சரவணப்பகையில் விடுக்கப்பட்ட 6 அக்னி புலம்புகளும் அருவமும் உருவமாகி அனாதியாய் புலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தன உலகமைய என்கின்ற தன்மையில் அழகே வடிவாக 6 குழந்தைகள் வடிவம் பெற்றேன். 6 குழந்தைகள் வடிவம் பெற்ற எம்மை வளர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் கார்த்திகை பெண்கள் 6 அழைத்து ஆளுக்கு ஒரு குழந்தையாக எடுத்து வளர்க்க வேண்டும் என கட்டளை பிடித்தார். சிவபெருமானின் கட்டளையை சிறமேற்கொண்ட 6 பெண்களும்
ஆளுக்கு ஒரு குழந்தையாக எடுத்து வளர்த்து வரலாயினர். வளர்ந்து வரும் வேளையில் குழந்தைகள் அறுவரும் விளையாட்டு பருவம் அடைந்து ஒன்றாக சேர்ந்து விளையாடினார்கள். விளையாட்டின் முடிவிலே அவரவர் குழந்தையை அவரவர் எடுக்கச் சென்றபோது அங்கே ஒரே குழப்பம் வர காரணம், குழந்தைகள் அறுவரும் ஒரே மாதிரியாக இருக்க கண்டு யார் யாரை வளர்த்தோம் என்பது அந்த பெண்களுக்கு புரியவில்லை. இந்த குழப்பத்தை தீர்த்துக் கொள்ள இருந்த அன்னை பராசக்தி அழைத்தார்கள். அன்னை இவளும் வந்தால் என்னையும் உற்று நோக்கினாள். அன்னை இவளாலும் எம்மில் பேதம் காண முடியவில்லை. பாரனைத்தும் காக்க வந்த ஆறுமுக பரம்பொருளே, உம்மிலும் ஆறுமுகம் காண யார்தான் வல்லார்? தன்னை ஒன்றாக்கி என்று அறுவரையும் அன்போடு கட்டி அணைத்தாள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கலம் தாள் என்பதற்கு இலக்கணம் காட்டி ஒரு திருமுகம் இரு திருக்கரமாக நின்றேன். அங்குதான் கந்தன் என்கின்ற நாமம் பெற்றேன். பிரணவத்தின் பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி சுவாமிநாதன் என்ற பெயர் பெற்றேன். தாய் கொடுத்த வேல் வாங்கி சக்தி வேல் நானேன். நாரதர் இந்த நற்கனி ஒன்றினால் பலம் நீ ஞானப்பலமே நீ என்கின்ற பட்டம் பெற்றேன். வீரவாகு தேவனோடு வேற்படையும் துணையும் கொண்டு அக்கிரர் மசல்களை வேறாராக கலைந்து எஞ்சி நின்ற சூரபுதுவனை இருகூறாக பிளந்து ஒரு பாதி மயிலாக வாகனமாக இடையில் அடக்கி மறுபாதி சேவலாக கையில் பிடித்து ஒடுக்கி திருமாலின் புத்திரிகளான அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய இரு மாதர்களில் மூத்தவளான அமிர்தவல்லியை தெய்வானை என்கின்ற பெயரோடு திருப்புறம் குன்றத்திலே கற்பு மனம் புரிந்து இளையவளான சுந்தரவல்லியை இந்த ஊரில் களவு மனம் புரிய வேண்டும். அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. எனது அன்னை பராசக்தியை வணங்கிவிட்டு வந்த வேலையை கவனிப்போம். ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. வடிவாய் எழுந்தருள்வாய் கொண்டிருவடி பணிந்தால் நலம் தருவாய், தாய்மையில் வடிவாய் எழுந்தருவாய் உன் திருவடி தந்தால் நலம் தருவாய், தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் கொண்டிருவடி பணிந்தால் நலம் தருவாய், ஐகரை மலர் போல் மனம் தருவாய், மரம் தருவாய், ஐகரை மலர் போல் மனம் தருவாய், எந்த வரம் கேட்டு
காலத்தின் மாற்றம் எல்லாம் ஒன்றாளுங்கள், காலத்தின் மாற்றம் எல்லாம் ஒன்றாளுங்கள், கருணையின் ஒளிதான் உன் தீபங்கள். காலத்தின் மாற்றம் எல்லாம் ஒன்றாளுங்கள், கருணையின் ஒளிதான் உன் தீபங்கள். தேனான இசையாவும் ஒன்றாகங்கள், தேனான இசையாவும் ஒன்றாகங்கள். நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள், நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள். ஆனை காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, நின்னில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே. ஆனை காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. அது வீணாகானம் ஒழிக்கின்றது. வரட்டு நாரதர். தமிழெடுத்து பாடுவோம், முருகனையே தாழ்பணிந்து வாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். மெய்க்கடவுள் அவனைப் போல் மேதினியில் யாருண்டு? மெய்க்கடவுள் இவனைப் போல் மேதினியில் யாருண்டு? மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு, மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்பணிந்து வாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். சீர்கொண்ட சிவனிடர் கண்ணிழல் பொறியாகி தெய்வம் என வந்த முருகா. தேவி சிவகாமி அபிராமி உதவிய பெரிய செவ்வே இழித்த முருகா. செம்பரியில் நவவீரர் அகலாமல் அவருடன் சேர்ந்து விளையாடும் முருகா. சித்தமுகு முத்திதரு அத்திமுகவன் வணங்கும் செம்மலாய் ஓங்கு முருகா. தேவருக்கின்னலை செய்த சுகமத்தனை சித்திரவத செய்த முருகா. ஜெயகண்டி தவ அலங்கார முருகா. கெட்ட மனமிருகதம் பணியும் முருகா. திவ்ய சின்மய நந்த முருகா. இத்தலமும் எத்தலமும் முத்திகர ஏற்றித் துதிக்கும் முருகா. ஆணவம் கொண்ட முழு அறிவில்லாதவர்களை அடக்கியே ஆளும் முருகா. ஆணவம் கொண்ட முழு அறிவில்லாதவர்களை அடக்கியே ஆளும் முருகா. அடக்கியே ஆளும் முருகா. அடக்கியே ஆளும் முருகா. இந்தா, கடம்பா இப்படி வந்து உட்கார்ந்தவள நம்ம பாட முடியும். ஆமா, மன்னார்குடி மாயவரம் போய் நான் பரவாயில்ல. அதனால முருகா தாங்களை கண்டதில் அடியனுக்கு பெரும் மகிழ்ச்சி. சீர்கொண்ட செம்பர் சிலம்பு செய்ததும் புனது செய்ததல வனசபாத தரிசனம் என கணுதினம் கொடுதன்னியவை சித்தியாம் அடிமுடித்து கார்கொண்ட கணபருவ காலமுகில் போலமிருந்த கவிதைமலை தடைபடாமல் கனிவனுடன் பொலியவன் வாக்கில் குடிவந்து கருணை நீ பொலிதல் வேண்டும். பார்கொண்ட சீபவரி பாலகுணாலப்பர வாகரானந்த வடிவே பலதேவ கணுவினத வடிகரத்னாபரண பரம பரிமள வினோத அமுதே நார்கொண்ட அடியர் மனம் நடனமயிலே பிரம்மனா வீற்றிருந்த குயிலே நாத சற்பதவே நிவேத புத்தகவாணி ஞான முத்தமிழ்வாணி மகிந்தனே வாருங்கள், தங்கள் வருகை நல்வரவாகட்டும். காலங்கள் பல கடந்த நிலையில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணமில்லாமல் வர மாட்டீர்கள். கானமலை பொழிந்து காக்கூத்தான் புகழ் பாடி மாரிமுனி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது அல்லவா? இதோ
இனிதான சுரையான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை நாரதரே இனிதான சுரைஞான இசை மேதையே இனிதான சுரைஞான இசை மேதையே எனதன்பு குகிர்வான தபயோகியே எனதன்பு குகிர்வான தபயோகியே இனிதான சுரைஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே போக்கு வர வேண்டும் மதியோகியே அகங்காரரின் குணம் கொள்கையை அடக்கிடும் அல்லவரே அரர் மாலையர் சுரர் மானுடன் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அடக்கிடும் வல்லவரே அரர் மாலையர் சுரர் மானுடன் அனைவருக்கும் நல்லவரே நேரங்கெல்லாம் நாரதரே நாரதரே நேரங்கெல்லாம் சென்று நீரெங்கெல்லாம் சென்றேன் என்னவெல்லாம் கண்டேன் எங்கெல்லாம் சென்று என்னவெல்லாம் கண்டேன் நிகழ்த்தும் எனக்கு கணத்தில் விடுத்து நிகழ்த்தும் எனக்கு கணத்தில் விடுத்து இனிதான சுரைஞான இசை மேதையே எனதம்பு துயர்வான தபயோகியே இனிதான சுரைஞான இசை மேதையே மகரிஷியே இன்று தங்களுடைய பயணத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டா இருந்தால் கூறுங்கள் பார்ப்போம் காரணம் இல்லாமல் அடியன் தோரணம் கட்டுவதே கிடையாது முருகா காரணத்தோடு தான் தாங்களை நாடி வந்திருக்கிறேன் திருலோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு ககன மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கதிர் முதிர்ந்திருக்கும் திணைச்சோள மத்தியில் தாங்களுக்காக கனியை கண்டேன் என்ன மறுபடியும் கனியா கண்டவுடனே கந்தனுக்கு அர்ப்பணம் என்று தாங்களை நாடி வந்து விட்டேன் ஐயா நான் நாரதரே முருகா அன்று கொண்டு வந்த கனியே கிடைக்கவில்லை ஆமா இன்று கண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த கனியாவது எனக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா இது உங்களுக்காகவே வந்த கனி ஏனென்றால் அண்ட சராசரங்களும் மும்மூர்த்திகளும் முருகனுக்குள் அடக்கம் என்பார்கள் அப்பேற்பட்ட எனக்கு தங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சிறிய அச்சம் என்ன முருகா என்னை கோமனாண்டி ஆக்கி விட்டீர்கள் அல்லவா அது உண்மைதான் அதில் என்ன சந்தேகம் ஆண்டியா இருப்பது அரசனாவதும் அரசனா இருப்பதும் ஆண்டியாவது உங்களுடைய லீலை அதுல நான் என்ன செய்ய முடியும் இவங்க செய்யற வேலையை என் மேல போடுறாங்க பாரு எனக்கு அந்த பெருமையா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே ஆகட்டும் முருகா சரி கனியை பார்த்தீர்களா ஆனா முருகா எல்லாத்தையும் சும்மா விட்டாலும் கோவணத்தை கட்டி சரியா மறைச்சிருக்கீங்க அது சந்தோஷம் தான் அது உங்களுக்கும் பெருமையா இருக்கு ஆமா ஆகையினால இருக்கட்டும் முருகா சரி அப்படி கோவணத்தை கட்டியனாலதான் இந்த கனியை அடைவதற்கு கொஞ்சம் அது வாய்ப்பு இருந்திருக்கிறது
அதுவும் கோவணம் கட்ட விட்டு இந்த கனியும் கிடைக்காம போயிருக்கும். அந்த கனி மாதிரி. சரி, கனியின் பெருமைகளை கூறுங்கள் பார்ப்போம். மாங்கனிக்கும் தேன்கடலி வன்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே நான் கனிந்தேன் நான் கனிந்தேன் அட்டியில்லா அக்கனியை கொய்தாமல் கொய்தலைப்பே முருகா முருகா பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வு இடரேது வாராது எப்போதும் வாழ்வு இடரேது வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். கானப்பிரியர் வளாங்க தாங்கள். ஆளு என்ன இனிமையான கானம். பீம்லாஸ் ராகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை வேங்கடவேனில் நாதம் நாமம் நமச்சிவாயமே. ஏ ஏ ஏ நாரதரே, நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க. நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தங்கை பெரியுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமடில் வெற்றி கண்டு அஞ்சலுக்கு மக்களுக்கோர் விண்ணுயிர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கு முடி சூடினார். மூன்று நிலங்களுக்கு முடி சூடினார். புவனம் முழுதும் கொடி குறித்த கொடி நாட்டினார். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் வழிகாட்டினார். ஆய கலைகள் பல நிலைநாட்டினார்.
படைச்சாலை உருவாக்கினான். அறம் காக்க மரச்சாலை உருவாக்கினான். மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினான். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார். உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார். பக்தி வழங்கிட ஆலயம் உருவாக்கினார். சோழன் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. முருகா, கனியின் பெருமை இதுதான். மாங்கனிக்கும் தேன்கதிலே வன்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். அக்கனியை இக்கணமே கொய்தாமல் கொய்தணைக்க வேண்டும். இதுதான் கனியின் தன்மை. நாங்கள் அணைத்தால் அனைத்தும் தரும். அணைக்காம விட்டா கொஞ்சம் வருத்தம் வரும். அதனால அனைத்தே ஆக வேண்டும் முருகா. ஆமா, அணைச்சா தாங்க பெருமை. போனோடனே எந்த வேலையும் செய்யக்கூடாது. அணைச்சு அப்புறம் செஞ்சாதான் சிறப்பு. ஆமா ஆமா, ஒரு காலத்துல நீங்க 52 போட்டு அமுக்குனவர்ல அனுபவத்துல பேசுறீங்க. அனுபவத்துல சொல்ற ஐயா, வேற என்ன. ஆமா இருக்குது. ஆஹா, ஆகையினாலே முருகா, இப்படி கனியின் பெருமை இருந்தாலும் கூட ஆமா ஆமா ஆகையினாலே முருகா, கனியின் பெருமை இதுதான். சந்திரிகை வேதி உங்களுக்கு இருக்க கனியில கேட்டு தெரிந்தது நல்லதல்லவா? கேளுங்கள், சொல்லுகிறேன். பார்த்தது நானு, கேட்கறது நீங்க. நான் பார்த்ததை உள்ளபடி உள்ளபடி சொல்றேன். ஹலோ, சாக்கியமென்ன முனியே, சாக்கியமென்ன முனியே, சாக்கியமென்ன முனியே, கனியின் சாக்கியமென்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கணீரனுக்கு உற்ற, பக்கத்தில் கண்ட கணிதனுக்கு உற்ற, மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு உற்ற, மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு உற்ற, சாக்கியமென்ன முனியே, சாக்கியமென்ன முனியே. வைதரும் தீர்க்கணிக, வைதரும் தீர்க்கணிக, வைதரும் தீர்க்கணிக, வைதரும் தீர்க்கணிக, நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம், அதை நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம், நோக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கெல்லாம், வைதரும் தீர்க்கணிக. அதனா நாரதரே, நோக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தருமா? ஆமா முருகா. அவ்வளவு பெருமையா? அம்மா, கண்ணால் நோக்கும் பொழுதே. கண்ணால் பார்க்கலாம், சரி, காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் சுவைக்கலாம், மனதால் நேசிக்கலாம். அவ்வளவு பெருமையா? இத்தனையும் நான் செஞ்சதாக நினைச்சிடக்கூடாது. சரி, இப்படி எல்லாம் இருக்கும்னு ஒரு தன்மையில நான் சொல்றேன். பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நாரதரே, 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 பச்சிகள் கண்டால் பணப்பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாத சொல்வி, பச்சித்திடாத சொல்வி. பட்சிகள் கண்டால் பறந்தோடுவாகையால், பட்சிகள் கண்டால் பறந்தோடுவாகையால், பச்சமுடனே செல்வி, பச்சமுடனே செல்வி, பச்சமுடனே செல்வி. பச்சிகள் கண்டால் பறந்தோடும். ஆமா முருகா. அவ்வளவு உயரத்தில் இருக்கின்ற கனி எப்படி எனக்கு எட்டும்? உங்களுக்கு எட்டாவது உண்டாயா? ஒருவேளை எட்டி பார்த்தீங்களா? உங்களுக்கு எட்டும்னு எனக்கு தெரியும். யாருக்கும்
எட்டாத சிவபெருமான முழுமையா குனிய வச்சு எட்டி பார்த்தவர் நீங்க. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இது செவி மீதிலும் பகர் செய்குரு நாதா. ஓதிவித்த நாதர்கற்க ஓதிவித்த முனினான ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதிவித்த பெருமாள் என்ன. அப்ப யாருமே பார்க்க முடியாத சிவபெருமான் அடிமுடியின் பாட்டன் மகாவிஷ்ணு எங்க அப்பா பிரம்மாவும் அடிமுடியையும் முனிமுடியும் பார்க்க முடியாத சிவபெருமான முழுமையா பார்த்தவர் நீங்க. அப்போ உங்களுக்கு எட்டாவது இது உலகத்துல உண்டா? எல்லாமே எட்டும். அதை விட எட்டலாட்டி ஏறுறதுல உங்களை மாதிரி யாராலும் முடியாது. பார்த்தவனே ஏறிடுவார். ஏறுறதுல அடிச்சு முருகன் அடிச்சுக்கவே முடியாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அப்படி விவரத்தோடு சொல்லுங்கள். ஏத்தமா இறக்கமானே, குன்று ஏத்தமா இறக்கமா? ஏத்தமா தான் இருக்குது. ஆமா, ஏத்தம் தான். ஆமா, குன்று ஏத்தம். அதுவும் சரிதான். ஏற ஆரம்பிச்சாரு முருகன். நான் ஏறதுல பெருமையான ஆளு, நீங்க அமுக்குறதுல பெருமையான ஆளு. அது உண்மைதான். அவர் காட்டு கலவாணி, நான் கூட்டு கலவாணி. வேற என்ன, 2 கலவாணி தான். என்ன செய்ய? சரி முருகா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றுனா. அப்ப மயில பார்த்தாலும் ஏற ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு கனி எட்டலைன்னா ஏறிடுங்க. ஏறினா தான் சரியா வரும். சரி, எட்டாத கொம்பில் இருக்கும் மக்கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் மக்கனியை எப்படி கொய்திடலாம்? நாரதரை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் மக்கனியை எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம்? கொங்குண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். எட்டி படிக்கிற கொங்குண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். ஏறி பறித்திடலாம், ஏறி பறித்திடலாம். கும்பா ஆகையினாலே கும்பல்ல அந்த பெண்மணி செய்யற வம்புதான் எனக்கு பெரிய விஷயமா போச்சு. சரி, மிக்க மென்மையுள்ள அக்கனிக்க விதம் மேவும் குறிகளுண்டு, நாரதர மேவும் குறிகளுண்டு. மிக்க மென்மையுள்ள அக்கனிக்க விதம் மேவும் குறிகளுண்டு, நாரதர மேவும் குறிகளுண்டு. முகம் ஒன்று, கொங்குகை 2. கொங்கை சொல்லாதையா மாற்றி கொங்குகை 2 கோதிலா கண்கள் 2. குற்றமில்லாத கண்ணு. சில இடங்கள்ல பார்த்தா புறம் பொந்து கண்ணா இருக்கும். ஒரு சேர் மண்ணை கூட அள்ளி போட்டலாம் கண்ணுல. அப்படி பொந்து கண்ணா இருக்கும். இது அப்படி இல்லை. கொங்குகை கொங்குன்னு சொல்லக்கூடாமா, கொங்குகை. ஆகையினாலே முருகா, அந்த சாமுந்திரிக லட்சணப்படி அவளுக்கு கொங்குகை இருக்கிறது முருகா. அப்படி என்றால் சமமாக இருக்கிறது. தாங்கள் தெரிவிப்பது கனி அல்ல, கன்னி. கன்னி பெண்ணு முருகா. ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. என்ன செய்யணும் இப்ப? ஆகையினாலே அந்த பெண்மணியை கடிமணம் புரிய வேண்டும். சரி, வர்றேன் முருகா. எவ்வளவு வேகமா இருக்காரு பாருங்க. களவு மனம்டா விசுக்குன்னு வேகமா போற சரித்த. நான் சொன்னி கடிமணம்னு சொல்லியிருக்கேன். கடிமணத்தோட தன்மை என்ன தெரியுமா? போனவனே கல்யாணம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஜோதிச்சு அப்படி விருப்பம் இருக்கான்னு கொஞ்சம் அப்படி சித்திரப்படுத்தி அப்புறம் கல்யாணம் பண்ணாதான் கடிமணம் புரிய வேண்டும் சொன்னேன் முருகா. சரி, மானே தேனே மயிலே குயிலே என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை திருமணம் முடிக்க வேண்டும். அதான். அப்படியா? சரி, தங்கள் கூறியபடி ஒரு வேடனாக உருமாறி தினைப்புணம் சென்று அண்ணவரோடு உரையாடி தெய்வானை கந்தனாக கண்டது எங்களுக்கு வள்ளிமலாக காட்சி தருகிறேன். காலையில் பாமாலை வாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? நிச்சயமாக கொண்டு வருவேன். வெறும் பாமாலை மட்டும்தான். பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா என்று அந்த பாமலை வாடி உங்களுக்கு பூமாலை கொண்டு வருவேன். சரி நாரதரே, நான் சென்று வருகிறேன். நான் வரும் வரை எமது திருப்புகளை மட்டுமே தாங்கள் பாட வேண்டும். திருப்புகளை மட்டும் பாடுவேன். வேற சென்று வருகிறேன். முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகுமலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகுமலை. ஆகா இதற்கும் இங்கே மழையும் இல்லை. ஆகா இதற்கும் இங்கே மழையும் இல்லை. பிள்ளை அவனுக்கும் இங்கே இன்னும்
பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை, பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை, விளையாடும் அழகு மலை, மகன் வந்து விளையாடும் அழகு மலை, மலைகளில் சிறந்த மலை மருதமலை. பாட்டு பாடி ஆகையினால அத்தனை நன்றி நன்றி கிடந்த வணக்கம்.